சார் என் பேர் எஸ் கோபிநாத். நான் இந்தியா போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். அசிஸ்டன்ட் சூப்பரண்டாக இருக்கேன். இங்கே தென்னூரில் பிளாட் இருக்குது, என்னோடய ஃபாதர் இன்லா ப்ராப்பர்ட்டி. ஸோ நாங்கள் அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்றோம் நாங்கள். ஸோ இவங்க வந்து என் ஒய்ஃபு, அவங்க பேர் எஸ் ஜமுனாபாய். நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து ரொம்ப நம்ம ராத்திரி டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் சாட்டர்டே டிஸ்கஷனுக்கே போவோம். 10 o'clock போவோம். கிட்டத்தட்ட எங்கள் டிஸ்கஷன்ஸ் வந்து வில் ஸ்ட்ரெச் அப் டு 12, 1:30 கூட ஆயிருக்கு. ரொம்ப வெல்கம் பண்ணுவார். ஈவன் அந்த டெஸ்டிங் அப்போ கூட கார்த்திக் சார் கூட்டிகிட்டு போனார். ஒரு பக்கத்தில் இருந்து ஒவ்வொன்றும் அந்த பிரிக் டெஸ்டிங்கு, அந்த ஸ்டீல் ராட் டெஸ்டிங் ஒவ்வொன்றுமே நின்று அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இந்த இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்கே இருக்கணுன்றது அப்பா அம்மாவோட ஒரு ஆசை. இங்கே 2 பேருக்குமே அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அப்பா அம்மாவோட. ஆனால் ரொம்ப மிஸ்ஸும் பண்ணுறேன். எக்ஸ்பெக்டே பண்ணதை விட ரொம்ப வருது. அவர் அதை விட தாண்டி பியாண்டு எங்களோட அந்த இதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னிலேருந்து இதை பிளான் பண்ணி இந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸு. பட் என்னென்னா இன்னும் தென்னூர் நம்ம ரொம்ப ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டோ இல்லை இண்டிபெண்ட் வீடோ நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல. சரி, கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பி வெளியிலலாம் போய் பார்த்துட்டு வந்து ஃபைனலி வி டிசைடட் டு பில்ட் அவர் ஓன் ஹவுஸ். நம்ம அந்த பேங்க் லோன் கிடைக்கிறதில்ல தேர் வேர் ஃபியூ சேலஞ்சஸ் இன் தட். அது டியூ டு நம்ம எல்லாமே வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் வந்துட்டு அப்போ வந்து கொஞ்சம் இஷ்யூஸ்னால இட் காட் டிலேடு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அவங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது வந்து மிஸ்டர் சதீஷ் சார். இதில் கண்டிப்பாக அவரோட பார்ட் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு பேங்க்கில் கேட்ட மாதிரி டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் மிஸ்டர் சதீஷ் அண்ட் கார்த்திக் சார். அப்புறம் இனிஷியல் சேலஞ்சஸ்லாம் தாண்டி அந்த ஹர்டெல்லாம் தாண்டி ஃபைனலி வி வேர் ஏபிள் டு கெட் அ பேங்க் லோன். ஆல்ரெடி அக்கா பில்ட் பண்ணுற ஏரியாவில் வந்து நிறைய ட்ரீஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. இது அப்பாவோட ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அந்த ஸ்பேஸை விட்டுட்டு இங்கே வீடு கட்டோம். அதோ எல்லாருமே வந்து கேட்டாங்க, ஏன் இவ்வளோ இடத்த விடுறீங்க, விடணுமா, நீங்கள் அதோட நீங்கள் வந்து கட் பண்ணிடலாமே, கட் பண்ணி யாருக்கும் தெரியாதுல்ல, அது ஒரு இமோஷனல் ஒரு இதுன்னு சொல்லிட்டு குருஜியும் சொன்னார். அவரும் அப்புறம் பண்ண இல்லை, நீங்கள் அப்படி தான் பண்ணணும், எந்த மரத்தையும் எடுக்காதீங்க, பச்சை மரத்தை எடுக்கவே கூடாதுன்னு சொன்ன குருஜி. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பண்ணது இன்ஜினியர் நம்ம சதீஷ் சார் வந்து அவரும் அந்த நேச்சருக்கு அவர் ரொம்ப இது பண்ணார், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். கரெக்ட் சார், நீங்கள் இவ்வளோ பெரிய மரத்தை வந்து அதுவும் அந்த பழத்தை கொடுக்குற மரத்தெல்லாம் எடுக்கக்கூடாது, நல்லா காய் எல்லாருமே எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. பட் வந்து சார் அப்படிலாம் இல்லை, அந்த எங்களோட அந்த ஃபீலிங்ஸுக்கு அவர் அந்த மதிப்பு கொடுத்தாரு. சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு அந்த ஹேர்டில், அந்த சேலஞ்சஸ், அந்த பேங்க் லோன் ஆகட்டும், இல்லை வந்துட்டு எல்லாமே ஃபினிஷியல் இன் கெட்டிங் எ லோன்லேருந்து அப்ரூவல்ஸ்லேருந்து எப்பப்பெல்லாம் வென்வர் வி ஃபெல்ட் லோ, இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இப்போ சதீஷ் சார் வந்துட்டு, இல்லை சார் ஏன் நம்ம இன்னொரு ஸ்டெப் போங்களேன், என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க, அது நம்ம கொடுத்துட்டா போகுது, அவ்வளோதானே சார் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அவர் தான் மோட்டிவேட் பண்ணுவார். கார்த்திக் சார் உடனே அவ்வளோதானே சார், அடுத்த நாளைக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து கொடுப்பாரு கார்த்திக் அப்படின்னு சொல்லுவார். அந்தளவு கார்த்திக் சாரும் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்டெயின் பண்ணுறதுலேருந்து கொடுத்தது எல்லாமே நம்ம ஃபுல் கிரெடிட் வந்து சதீஷ் சாருக்கு. நீங்கள் அந்த வீட்டு வரி, அந்த வேக்கன் லேண்ட் டேக்ஸு ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாமே பண்ணவங்களும் இவங்க 2 பேரும் தான், மிஸ்டர் கார்த்திக் அண்ட் சதீஷ் சார். கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் அது நாங்கள் வந்து ரொம்பவே சார், ஏன்னா அவங்க இருக்கும்போதே கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க போய் இப்போ கட்ட வேண்டிய ஒரு இதாகிடுச்சு. அவங்களோட அட்லீஸ்ட் அவனோட அந்த ட்ரீமாவது எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. என்ன சார், கிட்டத்தட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஓன் ஹவுஸ் இல்லாமல் இருந்தோம். பட் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தது அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. என்னோடய ஃபாதர் இன்லா வாஸ் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல். அவரோட ட்ரீம் இது, இந்த இடத்துல நல்லா வந்துடுங்க, கட்டிடுங்க, இங்கே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஃபாதர் இன்லா பாஸ் ஆகிட்டு அப்புறம் என் பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து அவங்க இருக்கும்போது கட்டியிருக்கணுமோ இப்போ ரொம்ப தோணுது. அவங்க மட்டும் இல்லை, என் சிஸ்டர் அவங்களுமே ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் எங்கே வீடெல்லாம் பிளாட்டெல்லாம் பார்க்காதீங்க, இங்கே வீடு கட்டுங்க, என்னோட சிஸ்டர் இது நல்ல பிளேஸ், இது அப்பாவுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இங்கே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இதுலேயும்.
ஃபஸ்ட் திங் வந்துட்டு ஏன் வந்து நீங்கள் கீழே ஃபுல்லாகவே வி கன்வெர்டட் இன்டு பார்க்கிங் ஏரியா அது மெயினாக பண்ணோம். கீழே எதுவும் கட்டாமல் பார்க்கிங்காக பண்ணோம். அதுமா பின்னாடி இடத்த விட்டுட்டு கட்டுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நிறைய பொசிஷன்ஸ். ஏன் நீங்கள் வந்து கீழே கட்டலாமே, எதுக்கோசம் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு கீழே கட்டினா என்ன அப்படி. நெக்ஸ்ட் திங் அந்த ஒரு ஹோர்டில் வந்துட்டு அவர் நிறைய சப்போர்ட் பண்ணுவார் சார். அதுக்கு அட்வான்டேஜஸ் சொல்லுவார். இல்லை சார், இந்த மாதிரி இருக்கிற மரத்தெல்லாம் விட்டுட்டு கட்டினா என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வேண்டாம் அப்படின்னு நம்ம சார்லாம் கூட சப்போர்ட் பண்ணி பண்ணார். நெக்ஸ்ட் திங் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பேஸ்மெண்ட்டுக்குலாம் சார் பார்த்திங்கன்னா அவரோட இதே வேறு. எப்படி பேஸ்மெண்ட்லாம் போடணும், அது எல்லோரும் வந்து பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக எங்கள் பேஸ்மெண்ட்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குமே ஹி ஹேட் சம் ரீசன். இல்லை சார், என்னோடய ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் எனக்கு இப்படி தான் வருது, இப்படி தான் பண்ணணும், அதுக்கு இன்புட் கொடுப்பாரு. அவங்க விடுங்க பரவாயில்ல சொல்லட்டும், இது வந்து நம்ம நார்மலாக என்னோடய டிசைன் என்ன சொல்லுதோ இப்படி தான் சார் நான் பண்ணணும். ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேஸ்மெண்ட்லேருந்தே சொல்லுவார் அவர். இது ஒரு ஹெவன்லி பேரடைஸ் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இந்த வீடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணிட்டோங்கிற ஒரு அந்த ஒரு இது வந்தது எங்களுக்கு. நம்ம எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கே வரவங்கெல்லாம் அது வந்து ஒவ்வொன்றுமே அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. இது நல்லா இருக்குது, இந்த பூஜை ரூம் நல்லா இருக்குது, மாடுலர் கிச்சன் நல்லா இருக்குது, கிளாடிங் ஸ்டோன் ஒவ்வொன்றுமே அவங்க சொல்லும்போது ரொம்ப இது புகழ்ந்து பேசினாங்க. நல்லா இருக்குது, இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. டு ஸ்டார்ட் வித் ஈவன் அந்த டிராயிங்லேயே நம்ம அந்த டிராயிங்கில் எவ்வளோ சேஞ்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இதையும் நாங்கள் அவர் எதுக்கு ஆஃபீஸ் போனாலும் ஒரு ஈவன் ஒரு 1 o'clock வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். எல்லாமே அவர் நாங்கள் மாற்றி 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 சொல்லுவோம். அது ஒவ்வொன்றுமே அவர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வந்துட்டு என்னோடய குருஜி என்ன சொல்கிறாரோ அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே போயிட்டே இருப்போம். நாங்கள் இல்லை சார், இந்த ரூஃப் போட்டு இந்த டேத்தில் போடணும், ரைட் சார், என்ன டைமிங் கூட சொல்லுங்கள் சார், நான் பண்ணித்தரேன். அதே மாதிரி இந்த 2 ரூஃப்க்கும் அப்படியே தான் சார் அவர் 2 ரூஃப் பண்ணது, ப்ளஸ் நம்ம கதை வைக்கும்போது ஹெல்ப் பண்ணது. நீங்கள் அந்த பூமி பூஜை கூட ஈவன் அந்த பூமி பூஜை போடும்போதுலேருந்து ஆரம்பித்து செகண்ட் ஃப்ளோரு எல்லாத்துக்கும் கேட்பார். அந்த கதை வைக்கிறதுலேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு உங்கள் டீம். நீங்கள் ஒவ்வொரு இதுவும் கேட்பார். இல்லை சார், இந்த சுவிட்ச் போனால் நல்லாயிருக்கும் கேட்பார். சார் உங்களுக்கு என்ன பிடிக்குது, ப்ளஸ் அவரோட இன்புட் இருக்கும். அதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சரி சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ போடுறேன் அப்படி கிடையாது. இல்லை சார், இதுக்கு இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதில் சார் அடிச்சிக்க வந்து யாருமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சன், இந்த மாடுலர் கிச்சன் வந்து எங்கள் மாடுலர் கிச்சன் வந்து நான் பண்ண மாட்டேன்ட்டார். பட் வந்து சார் நான் ஆசைப்பட்டேன். சார் வந்து இல்லை சார் அது பண்ணிடலாம் மேடம், வந்து ஆசைப்பட்டுட்டாங்க, நம்ம அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு கிரேட் ஒரு இது. இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் அந்த கிளாடிங் ஸ்டோன்லாம் கூட பார்த்துன்னு நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இந்த வீடு உள்ளே என்டர் ஆகும்போதே கிளாடிங் ஸ்டோன் இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ஸ்லைடிங்கு டாய்லெட்டுக்கு அந்த ஸ்லைடிங் டோரு, ஏன்னா அது ஸ்பேஸ் நிறையா ஆக்குப்பை பண்ணிவிடும்னு சொல்லிவிட்டு அது ஸ்லைடிங் டோரு. ஈவன் இவங்க பூஜா ரூம் வந்தவங்ககிட்ட சொன்னாங்க ரொம்ப அந்த ஒரு இதாக இருக்குது. நாங்கள் வேறு மாதிரி நார்மல் டோருக்கு தான் போனோம். பட் அவர் ரொம்ப யோசித்து இது மாதிரி கொண்டு வந்தார்.